லா ஆஃப் அட்ராக்ஷன் இது ஒரு மேஜிக் அப்படின்னு யாராச்சும் கூட சொல்லியிருக்காங்களா? இந்த ஈர்ப்பு விதி கான்செப்ட்ல உள்ள மெத்தட்ஸ்லாம் இப்போதான் புதுசாக உருவாகியிருக்கு. ஸோ இது எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னே தெரியல. இந்த மாதிரி எங்கேயாச்சும் கேள்விப்பட்டீங்களா? இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்டை என் லைஃப்ல நான் யூஸ் பண்ணதே இல்லை, இனிமே தான் இதை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? உண்மையை சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து போடுற உடைகள், நம்ம கூட இருக்கிறவங்கள பற்றிலாம் நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைப்போம். அப்படி இருக்கும்போது ஈர்ப்பு விதி மாதிரியான சில வாழ்க்கை முறையை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கிட்டு யூஸ் பண்ணும்போது அதை பற்றின சில தெளிவுகள் நம்மளுக்கு இருந்தால் தான் அந்த முறைகளை சரியாக பயன்படுத்தி பலனடைய முடியும். முதல்ல நான் சொன்ன 3 கேள்வியிலையும் ஈர்ப்பு விதி பற்றின சில உண்மைகள் அடங்கியிருக்கு. இந்த ஈர்ப்பு விதி பற்றின நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிற இந்த சில உண்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நான் ஏஞ்சல் யோகேஷ். வெல்கம் டு ஃபைனலி ஷைன். ஈர்ப்பு விதின்றது ஒரு மேஜிக், இது ஒரு மாயாஜாலம் மாதிரி வேலை செய்யும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கா? இதுக்கான பதில் 2006 ரொண்டா பெர்ன் தயாரிப்புல வெளியான தி சீக்ரெட் அப்படின்ற டாக்குமெண்ட்ரியில தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. ஈர்ப்பு விதி அப்படின்றது லா ஆஃப் கிராவிட்டி மாதிரி இந்த இயற்கையில உள்ள ஒரு சட்டம் அப்படின்னு இதுல விளக்கப்பட்டிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியில ஃப்ரெட் எலன் அப்படின்ற ஒரு குவாண்டம் பிசிசிஸ்ட் பேசியிருந்தாரு. அவரு இந்த ஈர்ப்பு விதி கான்செப்ட்ல வர நுணுக்கங்கள் எல்லாம் குவாண்டம் பிசிக்ஸ், அதாவது வேவ்னு சொல்லக்கூடிய அதிர்வுகளையும் எனர்ஜி, இந்த மாதிரியான அறிவியல் அடிப்படைகளை உள்ளடக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட மைண்ட் போய் சேராம இந்த பிரபஞ்சமே கிடையாதுன்னு யூனிவர்ஸ்க்கும் நம்மளுக்கும் உள்ள தொடர்பை அதில் அவர் தெளிவாக விளக்கியிருக்காரு. ஸோ இந்த ஈர்ப்பு விதி ஒரு மேஜிக்லாம் கிடையாது, இது இயற்கையோட கோட்பாட்டை உள்ளடக்கி இருக்குன்னு இந்த ஒரு சின்ன விளக்கத்திலையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மேஜிக் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் உடனே நம்ம முன்னுக்கு சில விஷயங்களை கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஜேர்னியில் நம்ம போகும்போது நம்மளோட எண்ணங்களை நம்ம சரியாக பராமரிச்சாதான் அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் மூலமாக யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகி நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் ஈர்த்து கொண்டு வர முடியும். இப்படி நம்ம எண்ணங்களை பராமரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டியதை அடையிறதுக்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் போதும் சரி, இல்லைன்னா ஒரு பாதையை நமக்கு காட்டும் போதும் சரி, சரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட எஃபர்ட்டை போட்டு தான் ஆகணும். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டே வரும்போது நம்ம கேட்டது நம்ம கிட்ட வந்து சேர்ற அந்த தருணத்துல நம்மளுக்கு உருவாகிற ஃபீல் தான் நம்மளுக்கு ரொம்ப மேஜிக்கலா இருக்குமே தவிர ஈர்ப்பு விதி அப்படின்றது கண்டிப்பா ஒரு மாயாஜாலம் கிடையாது. இந்த உண்மையை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கும் போது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஜேர்னி அப்படின்றது நம்மளோட சொந்த மனித ஆற்றலை முழுசாக பயன்படுத்த இந்த இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு நம்மளால புரிஞ்சு இந்த புரிதலோட இந்த கான்செப்டை சரியாக பயன்படுத்த முடியும். அடுத்ததா ஈர்ப்பு இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற விஜுவலைசேஷன், கிராட்டிடியூட், இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இப்போதான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆதி காலத்தில் சில பழங்குடி மக்கள் வாழ்ந்த அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றி கண்டிப்பாக முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆப்பிரிக்கால ஆதிகால மனிதர்கள் தங்களோட உணவை தேடி வேட்டைக்கு போறதுக்கு முன்னுக்கே கிடைக்க போற உணவுக்காக நன்றி சொல்லி ஃபெஸ்டிவல்ஸ் நடத்திட்டு வந்தாங்க. ஆஸ்திரேலியால எப் ஒரிஜினல்ஸ் சொல்லக்கூடிய பழங்காலத்து மக்கள் மழைக்காலம் வரதுக்கு முன்னுக்கே வரப்போற மழைக்காக நன்றி சொல்லி ரெயின் டான்ஸ் அப்படின்ற ஒரு நடனத்தை இயற்கைக்கு சமர்ப்பிச்சுட்டு வந்தாங்க. இதனாலேயே அந்த காலத்துல அவங்களுக்கு வேண்டிய வளத்தை அவங்க ஈர்த்து வந்து சிறப்பா வாழ்ந்தாங்க அப்படின்றத ரொண்டா பெர்ன் அவங்களோட புத்தகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நன்றி உணர்வோடு இருக்கும்போது நமக்கு வேண்டியதை நம்ம வாழ்க்கையில் ஈர்த்து கொண்டு வர முடியும் அப்படின்னு ஈர்ப்பு விதியில் இருக்கிற இந்த கான்செப்ட் ஆதி காலத்துல இருந்தே செயல்முறையில் இருந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற புத்தகம் அந்த டைம் பீரியட்லேயே ஈர்ப்பு விதி கான்செப்ட்ல இருக்கிற மெத்தட்ஸை நிறைய பேர் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்கு. இந்த புத்தகத்தை வெளியாக்குன நெப்போலியன் ஹில் இந்த உலகத்தில் வெற்றி அடைஞ்ச மனிதர்கள் கிட்ட ஏதோ சில ஒற்றுமையான விஷயங்கள் இருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிக்கணுன்ற முயற்சியில் இறங்கினாரு. அவர் அந்த காலத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த தாமஸ் எடிசன், ஹென்ரி ஃபோர்ட் மாதிரியான 500 பேரை பற்றி ரிசர்ச் பண்ணி இவங்க எல்லாருக்கிட்டையும் வெற்றி அடைய காரணமாக இருந்த 13 விஷயங்களை இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த 13 பிரின்சிபல்ஸில் இடம்பெற்ற ஒன்று தான் இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஜேர்னியில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இமேஜினேஷன் அல்லது விஜுவலைசேஷன்ற மெத்தட். ஸோ ஆரம்ப காலத்துல இருந்தே பல பேரால பயன்படுத்தப்பட்டு பல வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுத்த ஈர்ப்பு விதி சம்பந்தமான மெத்தட்ஸ்லாம் இந்த நவீன காலத்துல எல்லோரும் எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்காக சுலபமா டிசைன் பண்ணப்பட்டு நம்ம கிட்ட கொண்டு வரப்பட்டிருக்குன்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா இதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி இந்த மெத்தட்ஸ்லாம் சரியா பயன்படுத்தணுன்ற ஃபீல் நம்மளுக்கு உருவாகும். மூணாவதா, இந்த ஈர்ப்பு விதி கான்செப்டை நீங்க இன்னும் பயன்படுத்த ஆரம்பிக்கவே இல்லை, இல்லைன்னா இப்போதான் சில காலமா பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா இதற்கான தெளிவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். இந்த காலகட்டத்தில் உங்கள் எதிர்காலத்தை சரியாக அமைச்சிக்க உங்களுக்கு சில கனவுகளை சூஸ் பண்ணி அதை அடையிறதுக்காக நீங்கள் இந்த ஈர்ப்பு விதியை யூஸ் பண்ணுறதோ இல்லை இனிமே தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் கண்டிப்பாக நம்ம ஆசைப்பட்ட சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம ஈர்த்து வந்திருப்போம்.
நமக்கு வேணும்னு நம்ம ரொம்ப ஆசைப்பட்ட சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில அடைஞ்சிருப்போம். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்மள அறியாமலே உருவாக்கின உறுதியான எண்ணங்கள், அது மூலமா யூனிவர்ஸ் கூட உருவாகின கனெக்ஷன்ஸ், அதனால நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சில வாய்ப்புகள், உதவிகள், அதை அடையறதுக்கு நம்ம எடுத்த ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி கண்டிப்பா அடங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லி லைஃப்லயும் நம்ம எண்ணங்கள் மூலமா நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடந்துகிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ரொம்ப நேரமா முணுமுணுத்துட்டு இருந்த ஒரு பாடல் ரேடியோ ஆன் பண்ணோன்னே அதுல பிளே ஆகியிருக்கும். நம்ம ரொம்ப நேரமா மைண்ட்ல யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்தை பத்தி யாராவது நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. நம்ம ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்த ஒரு நபர்கிட்ட இருந்து திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எண்ணங்கள் மூலமா நம்ம லைஃப்ல நடந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வேண்டியதை நீங்க உங்க வாழ்க்கையில ஈர்த்து வர்றது உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு தெரியாம இருந்தப்பவே உங்க லைஃப்ல ஈர்த்து வந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. இப்போ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இதுல ஈர்ப்பு விதியோட பங்கு என்னன்னு நீங்க உணர்ந்த பிறகு உங்களுக்காக சுலபமாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மெத்தட்ஸ்லாம் முறையா பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா இதை விட பல மடங்கு வெற்றிகளை உங்க வாழ்க்கையில நீங்க ஈர்த்து வர முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல ஈர்ப்பு விதி பத்தின சில உண்மைகளையும் அதற்கான விளக்கத்தையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட இந்த உண்மைகள் மூலமா ஆதி காலத்துல இருந்தே செயல்முறையில இருக்கிற இந்த ஈர்ப்பு விதி மெத்தட்ஸோட மகிமையை உணர்ந்து இது நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பா எடுத்துக்கிட்டு இந்த வழிமுறைகளை எல்லாம் முறையா பயன்படுத்தி இன்னும் நிறைய வெற்றிகளை உங்க லைஃப்ல நீங்க ஈர்த்து கொண்டு வரணும்னு ஒரு உறுதியான முடிவு எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அன்பானவங்க கூட ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.